இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சிகளில் இயேசுவோடு நித்திய மகிமையை அடைவதற்கு சகல கிருபையும் பொருந்தின பரம தகப்பனாகிய பரலோகத்தின் தேவன், அவருக்காக நாம் படுகிற பாடுகள், கொஞ்ச கால பாடுகளுக்காக அவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களோடு கூட பேசி ஜெபித்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஸ்திரம் இருக்காது. அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். பரிசுத்தமாகவும் இருப்பாங்க, அசுத்தமாகவும் இருப்பாங்க. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவனுவாங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தங்களை கடைப்படுத்தி கொள்வார்கள். ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருக்கும், உறுதி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பியிருக்கும் பொழுது நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் என்று ஏசாயா 26:3 எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை சீர்படுத்துவார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சீர்பொருந்தணும், மாறாக ஸ்திரப்படுத்தணும். ஸ்திரம் இல்லாமல் இருப்பது, ஏதோ ஒரு எண்ணம் வந்தால், ஒரு அற்புதம் நடந்தால் ஜெபிப்பது, ஒரு நமக்கு தேவையான சாதகமான ஒரு சூழல் இருந்தால் ஜெபிப்பது. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நாம் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல பாடுகளுக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நெருக்கங்கள், பாடுகள் வரும்பொழுது சோர்ந்துடக்கூடாது. கர்த்தர் அதில் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லணும். நான் ஒரு அன்பான பிரதரை நான் சந்தித்தேன். அவரை பார்த்து ஆறுதலாய் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு கேன்சர் வியாதி, அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வேதனை. நம்ம இவ்வளோ ஆண்டவரை நம்பி ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம், ஏன் இந்த வியாதி வாழ்க்கை? ஆண்டவர் சொன்னார், இந்த நெருக்கத்தில் என் மகனுக்கு நானே நடத்துகிறேன். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்ட நீங்கள் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு 5:11 எழுதியிருக்கிறபடி அவரை தைரியப்படுத்தினேன்.
கொஞ்ச காலம் பாடு, அதன் பிறகு இந்த பிரச்சனை உங்களுக்கு மகிமையாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னார். எனவே நாம் ஸ்திரப்படணும். 2 கொரிந்தியர் 1:21 நாம் வாசிக்கலாம். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமாம், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி என்று இந்த நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அதனால தான் கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும். நீ ஸ்திரம் இல்லாமல் உறுதி இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகுதா? உங்கள் நம்பிக்கை தளர்ந்து போகுதா? இயேசு உங்களுக்கு பலனாக இருப்பார். உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் சிந்தை அலகழிக்கப்பட்டு பலதரப்பட்ட பயத்தை தூண்டுகிற எண்ணங்களால் நிரப்பப்படுறீங்களா? உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். உங்கள் பார்வை பலதரப்பட்ட பார்வை, அசுத்த பார்வை, அலங்கோலமான பார்வை, எரிச்சலின் பார்வை, கோப பார்வை போராடுறீங்களா? உங்கள் கண்களை கிறிஸ்துவின் கண்களாய் ஸ்திரப்பட ஒப்பு கொடுங்கள். உங்கள் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குதா? நீங்கள் உடனே உங்கள் இருதயத்தை உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து இருதயத்துக்குள்ளே அவரை நீங்கள் உட்கார வைங்க. இயேசுவோடு கூட அந்த இருதயத்தில் வைத்து அவரோடு கூட சஞ்சரிங்க. உங்கள் இருதயம் ஸ்திரப்படும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற யாரையும் கர்த்தர் சமாதானப்படுத்துவார். அவங்கள கைவிட மாட்டார். வேதம் அதை சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:3 நாம் வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். நான் பேசுகிற இயேசு உண்மையுள்ளவர். உன்னை ரட்சித்த இயேசு உண்மையுள்ளவர். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உன்னை கடைசி பரிந்து நடத்துவார். சங்கீதம் 48:14 இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரிந்து நடத்துவார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஸ்திரப்படணும். அவர் நடத்துவார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அப்படியே இந்த நாணல் காற்று அடிக்கிற திசையில் அப்படியே சாய்ந்து அப்படியே உடைந்து போகிற மாதிரி சாயும். நீங்கள் அந்த மாதிரி அப்படியே பிசாசினுடைய சோதனைகள் வரும்பொழுது, உங்களுடைய மாம்ச உணர்வுகளோடு போராடும்போது, உலக வல்லமைகள் போராடும்போது, பிசாசின் வல்லமைகள் போராடும்போது அப்படியே சாய்ந்து போகிறீங்களோ, ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, பயப்படாதீங்க. பனையை போல செழிக்க பண்ணுவார். எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை மழை பெய்ந்தாலும் நீதிமான் பனையை போல செழிப்பார். உறுதியாய் அவர் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான். நீங்கள் அந்த கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி உங்களை காத்து கொள்வார். நீங்கள் எதில் ஸ்திரம் இல்லாமல், பரிசுத்தில் ஸ்திரம் இல்லாமல், ஜெபத்தில் ஸ்திரம் இல்லாமல், வசனத்தில் ஸ்திரம் இல்லாமல் தடுமாறும் பொழுது, அதில் உங்களை எந்த தீமை உன்னை வந்து அந்த பலவீனப்படுத்துது, அதிலிருந்து உங்களை அழகாய் ஸ்திரப்படுத்தி தருவார். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, எபிரெயர் 6 நீங்கள் 17 நாம் வாசிக்கலாம். எபிரெயர் 6:17. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஒரு வார்த்தையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு எதிராயிருக்கிற
கட்டளைகள், சட்ட திட்டங்கள், கையெழுத்துகள் அவைகளெல்லாம் குலைத்து சிலுவையில் ஆணி அடித்தார். துரைதனங்களை, அதிகாரங்களை உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலேசியர் 2:14-15 படி வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆணையினாலே அவர் ஸ்திரப்படுத்துவார். உங்களுக்கு அந்த ஒரு கிருபையை அழகாய் தருவார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் வாக்கு நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் என்பது ஜனவரியில் பேசினா அந்த வருஷத்துக்குள்ளே நிறைவேறுவதல்ல. சில வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் ஆனது. சில வாக்குத்தத்தங்கள் யோசேப்புக்கு 17 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது. சில வாக்குத்தத்தங்கள் 70 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஸ்திரப்படுங்கள். கர்த்தர் ஒரு ஆணையினால் அதை ஸ்திரப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஸ்திரப்படுத்துவார். ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 13:1 சொல்கிறது, 1, 2, 3 காரியங்களினால் அதை ஸ்திரப்படுத்தி தருவார். உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏசாயா 62:7 என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 62:7, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நாம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்பது நம்முடைய தகப்பன். வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், சுதந்திரருமாய் இருக்கிறோம். ரோமர் 8:17 அதை சொல்லுகிறது. அப்படின்னா நாம் எருசலேமின் வாழ்க்கை, ராஜாவின் வாழ்க்கை, ராஜாக்களுடைய நகரம் எருசலேம். அங்கே தான் அதனுடைய தலைநகரம். அங்கிருந்து தான் தாவீது அவன் சன்னதி ஆட்சி செய்தது. ஆண்டவரும் எருசலேமை தலைமையாய் வைத்து 1000 வருட அரசாட்சியை செய்வார். அப்போது ராஜ வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிருபை நமக்கு தருவதற்கு அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிறார். அந்த ரகசிய வருகையில் நாம் காணப்படும்படி நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். நித்திய ஜீவனிலே பிரவேசிப்பதற்கு நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஸ்திரமில்லாமல் இருப்பீங்க, உறுதி இல்லாமல் இருப்பீங்க, அப்படி இப்படியும் நாணலை போல் அசைவீங்க. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஸ்திரப்படுத்தும், என் ஜெப வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும், என் பரிசுத்த வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற வாழ்க்கையில் என்னை ஸ்திரப்படுத்தும். என் மேல் தேவ சித்தத்தின்படி நடக்க, என் வாழ்க்கை சித்தமாய் உமக்கு உகந்ததாய் இருக்க என்னை ஸ்திரப்படுத்தும். உமக்கு பயப்படுகிற பயம் என்னை ஸ்திரப்படுத்தட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய, எதனால் இந்த உலகத்தில் என்னை சிருஷ்டித்தீங்களோ அந்த தெய்வ திட்டம் நடக்கும்படி என்னை ஸ்திரப்படுத்துங்கன்னு கேளுங்க. இயேசுவோடு நித்திய மகிமைக்கு அழைத்த அந்த தேவன் சகல கிருபையும் பொருந்தின தேவன். அவர் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். பயப்படாதிருங்கள். உங்களை சீர்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை உறுதியாக்குவார். யோபு 26:9 நாம் வாசிக்கலாம். அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின்மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவருடைய ஆகாயம், இந்த வானத்தை நீங்கள் கவனித்து பாருங்களேன். மேகங்களால் அதை அலங்கரித்திருக்கிறார், அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். இந்த பூமி அந்தரங்கத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிறது. இந்த பூமி மட்டுமல்ல, சூரியனை கூட அவர் அப்படிதான் அப்படியே அந்த கோள்களை எல்லாம், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த கேலக்சிகளை குடும்பமாய் நட்சத்திர குடும்பங்களாக இந்த அண்டத்தில் அவைகளை சுழல விட்டிருக்கிறார். அவைகளுக்கென்று ஒரு பாதையில் சுற்றி வர பண்ணுகிறார். அவைகளை சிறப்படுத்துகிற ஆண்டவர் நம்மையும் சிறப்படுத்துவார். ஏதோ ஒரு காரியம் நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். நான் பரிசுத்தத்தில்
ஸ்திரமில்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். நான் வியாதியில் பலவீனமாக இருக்கிறேன், அவர் உங்களை சுகமாக்கி ஸ்திரப்படுத்துவார். கடனில் சிக்கொண்டு இருக்கிறேன், ஸ்திரப்படுத்துவார். என் தேவன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி தருவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவோடு அந்த கொஞ்ச காலம் பாடு இந்த உலகத்தில், அதன் பிறகு உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பான தகப்பனார், தாயார், சகோதரர்கள், சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், குழந்தைகள், குடும்பங்களை நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக நீ சொன்னீரப்பா, இயேசுவோடு நித்திய மகிமைக்கு அழைத்த எங்களுடைய தகப்பன், சகல கிருபையும் பொருந்தின நீர் எங்களை ஆண்டவரை இயேசுவுக்காக கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எங்களை நீ சீர்படுத்துவேன்னு சொன்னீங்களே, ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னீங்களே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலே எதில் அவங்க ஸ்திரம் இல்லாமல் உறுதி இல்லாமல் ஆண்டவர் நாணலை போல் அசைகிறாங்களோ அந்த இடத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்திரம் வரட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வரட்டும். கடனில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும். வியாதியில் இருக்கிறவர்களை சுகம் ஆக்கும். அவங்க தேவைகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவங்க கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்யும். அவங்களை ஸ்திரப்படுத்தும், அவங்கள பலப்படுத்தும், அவங்க உறுதியினால் நிலைநிறுத்தும். எந்த காரியத்தில் அவங்க தடுமாறுகிறார்களோ அதே இடத்தில் என் ஜனங்கள் நாணளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்திரப்படுத்துகிறதுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.